ஏன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல பக்கெட்ஸ்ல இருக்குல்லண்ணே, அதுக்குள்ள ட்ரிப் அலாரம் சென்ஸ் பண்றதுக்கு ஒரு மெர்க்குரி சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி தான் வேற டெக்னாலஜி இல்ல. அந்த மெர்க்குரி சுவிட்ச் யூஸ் பண்ணாங்க. இப்ப தான் ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சே. சென்சாரு, லிமிட் ஸ்விட்ச்ன்னு ஏதாவது மாத்திட்டு போ வேண்டியது தானே. இன்னும் ஏன் அந்த மெர்க்குரி சுவிட்ச யூஸ் பண்றாய்ங்க? இப்ப காலகாலமா மெர்க்குரி சுவிட்ச் யூஸ் பண்றதுக்கு ஒரு 3 ரீசன் சொல்லலாம். என்னன்னா, இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா, அங்க அதிக அளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அதிக அளவு டெம்பரேச்சர் ஆனாலும் நம்ம சிஸ்டம் கரெக்ட்டா வேலை செய்யணும். ஏன்னா நம்ம பகஸ்ல அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெர்க்குரி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 350 டிகிரி வரைக்கும் கூட கரெக்ட்டா வேலை செய்யும். அதனால நம்ம அத யூஸ் பண்றோம் 1. 2வது இந்த கம்மியான டெம்பரேச்சர்லயே இந்த மெர்க்குரி சுவிட்ச் வந்து அது உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளோ கரெக்ட்டா நடக்கும். நடக்கும்போது நமக்கு அந்த கான்டாக்ட் சேஞ்ச் ஓவர் அப்படின்றது கரெக்ட்டா நடக்கும். இது 2. 3வது பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ணாடி டியூப்ல ஒரு சிம்பிளான செட்டப் வச்சிருப்பாய்ங்க. உள்ள லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் எந்த இடத்துல கான்டாக்ட்டா இருக்கு அப்படின்றத நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப நாளமா அத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.